அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, ஹஜ்ஜுக்கு போகாமலே ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், பரிபூர்ணமான சவாபு கிடைக்கும். அது எப்படி? முதலாவது, ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி நாங்கள் வீட்டில் உழு செய்து கொண்டு போவோம். அப்போ ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். பெண்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் பள்ளி போகலாம். அவங்க என்ன செய்யணும்? டைமுக்கு இன்ஷா அல்லாஹ் சரியான டைமுக்கு உழு செய்து விட்டு தொழுந்தால் அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். அதே போன்று ரெண்டாவது பாக்கியம், சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அப்படியே உட்கார்ந்து கொள்ளணும், ஜிக்ரு செஞ்சு கொண்டு இருக்கணும். சூரியன் உதிக்கும் வரையில் ஜிக்ரு செய்யணும். அதற்கு பின்னால் 2 ரகாத் சுன்னத்து தொழுந்தால் ஹஜ்ஜுடைய சவாபு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரெண்டாவது. மூணாவது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலவுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 விடுத்தம் ஓதணும். அவ்வாறு ஓதிட்டு படுத்தா ஹஜ் உம்ரா செய்த பாக்கியம் முழுமையாக கிடைக்கும், ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எங்களோட மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ ஹஜ்ஜுக்கு போகாமலே அல்லாஹ் லேசான முறையில் நன்மை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று மார்க்கத்தை படிக்க பள்ளிக்கு போகிறாரு, அல்லது மார்க்கத்தை படித்து கொடுக்க பயான் பண்ண பள்ளிக்கு போகிறாரு. இவருக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மை அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாஹ் வேண்டிய அளவு நன்மை கொடுப்பான். எந்த அளவு கண்டா 3 விடுத்தம் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நாங்கள் சரியான ஒழுங்கான தக்குவாவோட 3 தடவை ஓதினா முழு குர்ஆனையும் முழுமையாக ஓதின சவாபு கிடைக்கும். இதே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நாங்கள் 10 விடுத்தம் ஓதினோம் என்ற அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சுவர்க்கத்தில் எங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படும். அப்போ 50 தடவை ஓதினோம்டா 5 மாளிகைகள் கட்டப்படும். அதே போன்று குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 11 விடுத்தம் ஒரு நாளைக்கு ஓதி வந்தா வறுமை அப்படியே நீங்கி பரக்கத்துடைய வாயல் திறந்து தரப்படும். அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹுடைய அன்போடு சுவர்க்கம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை விரும்பி ஓதி வருவாங்களோ அந்த சூறா அவரை சுவர்க்கம் கொண்டு போகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 1000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. இப்போ கபருக்குள்ள 10,000 வருஷங்களும் தாண்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருஷங்கள் தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உம்மத்துக்கு கொடுத்த சிறப்பை அல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல. சின்ன அமலில் பெரிய நன்மை கிடைக்கும், சின்ன வார்த்தையில் பெரிய நன்மை கிடைக்கும். ஒரு ஜிக்ரிக்கு அந்த ஜிக்ரை ஒரு விடுத்த மோதினாலே 20 லட்சம் நன்மைகள் கிடைச்சிவிடும், எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். இப்போ லைலத்துல் கத்ர் இரவு அதை நாங்கள் சரியாக அடைந்து கழிச்சிரோம்டா 84 வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தருகிறான். அதே லைலத்துல் கத்ர் இரவை மக்கால பேத்து கழிச்சா 84 லட்சம் வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மைகள் அல்லாஹ் தருவான், எந்த குறையும் இல்லாமல் தருவான். இது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சிறப்பு, ஆகப்பெரிய பாக்கியம். எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் கொஞ்சம் காலம்தான் வாழ்கிறோம். இந்த அமல்களை செஞ்சு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கோங்கோ, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உம்மத்தாக எங்களுக்கு தான் அல்லாஹ் தந்திக்கிறான். அதனால் சந்தர்ப்பங்களை வீணடிக்க வேணாம், டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், சும்மா வாழ்க்கையை நாசமாக்க வேணாம்.
பூர்வபாலைகளை கழியை கொண்டு, டிவிகளை பார்த்து கொண்டு, படத்தை பார்த்து கொண்டு, ரஸ்தியாக தடிச்சு கொண்டு சும்மா வாழ்க்கையை நாசமாக்க வேணாம். அதிகமான ஜிக்ருகளை சலவாத்துக்களை சொல்லி தொழுகையை கொண்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கழிங்கோ. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு லேசாக சுவர்க்கம் போகலாம்.